டைனிங் டேபிளை உங்க வீட்ல எந்த திசையில வைக்கணும், வாஸ்து சாஸ்திரத்தின்படி எது உங்களுக்கு நல்லது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா இந்த வாஸ்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி தான் ஒரு வீடே கட்டுறாங்க. ஒரு வீட்டினுடைய வாசல் எங்க இருக்கணும், கிச்சன் எங்க இருக்கணும், ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கணும், ஏன் இதெல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. அதன்படி அந்த வீட்டுக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் வருதா, எதிர்மறையான விஷயங்கள் நடக்குதா அப்படின்றது அமையுது. அதன்படி இந்த டைனிங் டேபிள், பெட், முன்னோர்களுடைய புகைப்படம் இந்த மாதிரிலாம் கூட எந்த திசையில வைக்கணும், எந்த திசையில வைக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சாஸ்திரமும் அமைஞ்சிருக்கு. அதுல முக்கியமா இந்த வீடியோல டைனிங் டேபிள் எங்க வைக்கணும்ன்ற சாஸ்திரத்தை தான் பார்க்க போறீங்க. சோ டைனிங் டேபிளே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு இடமா நீங்க ஒரு இடத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் இந்த திசையில இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எந்த திசையில இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா கிழக்கு திசையில டைனிங் டேபிளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இதனால இழப்புகளை சிலதை நேரிடலாம், அதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில வச்சு சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா அதுவுமே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உணவு சாப்பிட்றதுல ஆர்வம் குறைஞ்சிருமா. உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமே வரணும்னாலே அதுவே திசைப்படி தான் வருது அப்படின்னு நம்பப்படுது. டைனிங் டேபிளை நுழைவாயிலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா வைக்க கூடாதான். அப்படி வச்சா குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்க்கையில சில இடையூறுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு டார்க்கா இருக்கக்கூடிய பிளேஸ்ல வைக்காதீங்க, வெளிச்சமா இருக்கக்கூடிய பிளேஸ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் உணவு உண்ணும் பொழுது சில வாஸ்து விதிகளை பின்பற்றணுமா. தெற்கு நோக்கி பார்த்து உட்கார்ந்து நீங்க உணவு உண்ணக்கூடாது. வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. டைனிங் டேபிளை சுத்தி ஒழுங்கா இருக்கா அப்படின்றதையுமே நீங்க பாத்துக்கணும். மேஜை சுத்தமா இருக்கிற பட்சத்துல தான் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ரெஸ்ட் ரூம் பக்கத்துல டைனிங் டேபிளை வைக்க கூடாது. யாரும் வைக்க மாட்டாங்க. சில வீடுகள்ல வாகே அப்படி அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட் ரூம் பக்கத்துல வச்சிருக்கும் பொழுது நெகட்டிவ் விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இது எல்லாமே நீங்க தவிர்த்துக்க வேண்டிய திசைகள். சரி, எங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு, வடகிழக்கு மற்றும் வடமேற்கு திசைகள்ல டைனிங் டேபிள் வைக்கும் பொழுது நல்ல நல்ல எண்ணங்கள் வரும், நல்லா நீங்க சாப்பிடுவீங்க, ஹெல்தியா இருப்பீங்க, வீட்டுல எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நம்பப்படக்கூடிய திசைகள் தான் இந்த 3 திசைகளா இருக்குது. ஸோ நீங்க நம்புறீங்களா இந்த வாஸ்து சாஸ்திரம் எல்லாம்? அண்ட் உங்க வீட்டுல டைனிங் டேபிள் எந்த திசையில இருக்கு, உங்க வீட்டுல அந்த மாதிரி கரெக்டா பார்த்து வச்சிருக்கிறதுனால பாசிட்டிவிட்டி வருதா, நெகட்டிவா ஒருவேளை மாத்தி வச்சு நெகட்டிவா ஏதாவது நடக்குதா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.